ஓபிஎஸ் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா அதிமுக கைப்பற்றி நம்ம சைடு நீங்கள் கொண்டு வரணும்னு. அது ஒரு செல்லா காசுன்றது அவங்களுக்கு தெரியல. 15லேருந்து 18 சீட்டு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் அவங்களுக்கு உரைக்குது டெல்லி பாஜக. அண்ணாமலைன்ற நபரை நம்பிட்டோம் அப்படின்னு. அண்ணாமலை யார் ஆப்ரேட் பண்ணா? டிஎம்கே. இது எல்லாம் தெரிஞ்ச பிறகுதான் அவர்கள் அதிமுகவோட சேர்ந்தே ஆகணும்னு வர்றாங்க. இந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏடிஎம்கே விஜய் கூட போகலான்ற முடிவில் இது பண்ணுறாங்க. அது நடக்கலை. இதுதான் சொப்பு கட்சி தானே, இது பால்வாடி கட்சி தானே. அப்போ பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஏ மீண்டும் ஜாயின் பண்ணுது. பிஜேபி செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கிடும். கடைசி நிமிடம் வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி கூட்டணினா ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி. டிஎம்கே ரெண்டா பொழந்து கிடக்குது. தேர்தல் நெருக்கத்தில் திருமதி சசிகலாவை வாய்ஸ் கொடுக்க வச்சாங்க வச்சுக்கோங்க. தீய சக்தி திமுக வீழ்த்த வேண்டும். இதுதான் புரட்சி தலைவர் எண்ணம், இதுதான் அம்மாவுடைய எண்ணம், இதுதான் என்னுடைய எண்ணமும். கேட்டது கிடைத்ததுன்ற மாதிரி கேட்ட உடனே விசில் சின்ன கிடைச்சிச்சு. அதான் அவங்க விஜய் ஒத்துட்டு என்டிஏ பக்கம் வந்துடுவாருன்றீங்களா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீப் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நேற்றைய தினம் பிரதம மந்திரி மோடி அவர்களுடைய தலைமையில என்டிஏ கூட்டணி நிகழ்ச்சி மதுராந்தகத்துல நடந்து முடிஞ்சது. அதுதான் ஒரு பெரிய பேச்சு பொருளா இருந்துட்டு இருக்கு. அதுல ஊடகங்கள் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் பிஜேபி லெட் என்டிஏ கவர்மெண்ட் அப்படிங்கறத தான் திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க. எடப்பாடி அவர்கள் தான் அதிமுக என்டிஏ கூட்டணியில 210 இடங்கள் வெற்றி பெற்று அதிமுக தலைமையில அரசு அமையும்ன்றதை இவர் தான் சொல்றாரே தவிர பிஜேபி சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கிறத கூட எடப்பாடி அவர்கள்ன்றது தெளிவா சொல்லல அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளா இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுக பாஜக கூட்டணி உடைந்த பிறகு உடைக்கப்பட்டது. அந்த உடைக்கப்பட்டதில் பெரும் பங்கு ஒர்க்கு டிஎம்கே பண்ணிச்சு. அதில் பாஜகவில் அந்த தலைவரை எப்படி பயன்படுத்தினாங்க, உடைச்சி அதனால் ஸ்ப்ளிட் ஆனதுனால அதோடைய லாபம் 100% எடுத்ததில் டிஎம்கேக்கு என்னென்ன பங்கு இருக்குன்றது ஊருக்கே தெரியும். அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினச்சாங்க. கட்சி அப்படியே செதறிடும் அப்படின்னு. அதே பாஜகவும் நினைத்தது. அதுக்கு தான் மேலேருந்து அதுதான் நான் கேட்கலான்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஓபிஎஸ்ஐ மேலேருந்து உள்ளே திணிச்சாங்க. சசிகலா இருந்தாங்கன்னா அதிமுக ஜெயலலிதா கூட ட்ரைனிங் எடுத்தவங்க இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும்னா சசிகலாவை நகர்த்துற வேலைலாம் நடந்தது. அப்போது இவர்கள் நினச்சது நமக்கு ஆதரவாக ஒரு ஆளை உட்கார வைப்பாங்க வரும் அப்படின்னு. ஆனால் இவர் உக்காந்தார், நம்ம எடப்பாடி தலைமையில் உட்காந்தாங்க. எடப்பாடி 4வது 5வது இடத்துல இருந்த ஒரு தலைவர். அப்போ எல்லாரும் நினச்சாங்க ஒன்றும் இல்லாமல் போயிடும் இந்த கட்சி, ஜெயலலிதா எல்லாம் கரிஸ்மானேட் இல்லை அது இல்லைன்னு. அதையும் மீறி அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது சசிகலா ஜெயிலுக்கு போகிறாங்க, டிடிவியை வெளியேற்றுறாங்க, மேலே இருந்து ஓபிஎஸ்ஸை உள்ளே திணிக்கிறாங்க. ஓபிஎஸ் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னென்னா அதிமுக கைப்பற்றி நம்ம சைடு நீங்கள் கொண்டு வரணும்னு. அது ஒரு செல்லா காசுன்றது அவங்களுக்கு தெரியல, டம்மி பீஸ் அப்படின்றது. அவரும் ஒத்துக்கிட்டு வராரு. இவர்களுக்கு 4 வருஷம் ஆட்சியை கண்டினியூ பண்ணோம், மத்திய அரசோட உதவி வேணுன்றதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் ஒன்றை மறந்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி இவங்க நினைக்கிற கேரக்டர் இல்லைன்றதை மறந்துட்டாங்க. வழக்கமான அதிமுக தலைவர்கள் நினச்சிட்டாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு தனித்துவத்தை அவர் கொண்டு வர்றார். இவர்களே அவர் பயன்படுத்தி கொண்டார், அவர்களும் இவர்களை பயன்படுத்தி கொண்டார்கள். இந்த விவகாரத்தில் நீங்கள் ஆட்சி 10 வருஷமாக தொடர்றதுனால வர ஆன்டி இன்கம்பன்சி இருக்குல்ல, இதை திமுக தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு ஆட்சி இது பொறுப்புக்கு வர்ற ஸ்டாலின், மக்கள் நல கூட்டணி தோல்விக்கு பிறகு சேர்ற இந்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கருத்தை உருவாக்குறாங்க, மோசமான ஆட்சி அது இதுன்னு. எதற்கு ஏற்றார் போல் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, சாத்தான்குளம் இது நடக்குது, சிஏஏ, இந்த மாதிரி மத்திய அரசுடைய திட்டங்கள், நீட்டு, அதற்கு பிறகு ஸ்பிளிட் ஆகுறது. ஸ்பிளிட் ஆன பிறகும் இவர்களுக்கு எதிராக கடுமையான பிரச்சாரங்கள். ஏடிஎம்கே ஒன்றுமே இல்லை, டெய்லி சண்டை, இவர் வராரு அவர் வராருன்னு. யாரும் வெளியில் போல அந்த கட்சி ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஓபிஎஸ்ஸை வச்சு பிஜேபியும் சரி, அதனுடைய தலைவராக இருந்த அண்ணாமலையும் சரி, டிடிவி தினகரனும் சரி, டிஎம்கேவும் சரி கடுமையான வேலை செஞ்சாங்க உள்ளக. இதில் சண்டை போகிறதுக்கே அவங்களுக்கு 2 வருஷம் போச்சு. எதிர்கட்சியாக கூட செயல்பட முடியல. அந்த நேரத்தில் தான் ஒரு வழியாக ஓபிஎஸ்ஐ அந்த கட்சி கூடி பொதுக்குழு கூடி அவரை ரிஜெக்ட் பண்ணி வெளியில் அனுப்புகிறாங்க.
அவ்வளோ தொல்லை கொடுத்துட்டு வெளியே போன ஓபிஎஸ் சட்டமன்றத்திலையும் திமுக கூட சேர்ந்துக்கிட்டு சீட்டு விவகாரத்தில் கூட அவ்வளோ தொல்லை கொடுத்தாரு. இது எல்லாம் ஒரு பக்கம். அதுக்கப்புறமா அந்த கட்சி ஸ்ட்ராங்காக நிற்கிது. ஆனால் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு காமிச்சிட்டே இருந்தாங்க. 24 படுதோல்வி. படுதோல்விக்கு பிறகு எடுத்து பார்த்தா 2 இதையும் கூட்டினா 13 சீட்டு இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஒன்றாவே ட்ராவல் பண்ணியிருந்தால் 15லேருந்து 18 சீட்டு எம்பி சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். அதுதான் அவங்களுக்கு உரைக்குது டெல்லி பாஜகவுக்கு. அண்ணாமலைன்ற நபரை நம்பிட்டோம் அப்படின்னு. அண்ணாமலை யார் ஆப்ரேட் பண்ணா? டிஎம்கே. இது எல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் அவர்கள் அதிமுகவோட சேர்ந்தே ஆகணும்னு வர்றாங்க. இந்த நேரத்தில் தான் விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஏடிஎம்கே விஜய் கூட போகலான்ற முடிவில் இது பண்ணுறாங்க. அது நடக்கலை. இதுதான் சொப்பு கட்சி தானே, இது பால்வாடி கட்சி தானே. அப்போது பேச்சுவார்த்தை நடத்தி என்டிஏ மீண்டும் ஜாயின் பண்ணுது. ஆனால் கண்டிஷன் என்ன? அண்ணாமலையை நீங்கள் நீக்கணும். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் இந்த ஒற்றுமையை குலைக்கிற வேலையை ஒரு மாநில தலைவரால் பண்ண முடியும். அண்ணாமலை நீக்கிட்டு நயினாரை கொண்டு வர்றாங்க. அப்போ என்ன இங்கெல்லாம் வந்துச்சு? என்ன சொன்னாங்க? ஜொல்லாவில் அவங்க என்டிஏ அலையன்ஸுன்றாரு. அதிமுகவிலேருந்து ஒருவர் முதலமைச்சர்னு சொல்கிறாரு. எடப்பாடி பேரை சொல்லலை. பிஜேபி செங்கோட்டையனை முதலமைச்சர் ஆக்கிடும் இப்படிலாம் சொன்னாங்களா? எடப்பாடியே தூக்கி போட்டு ஓபிஎஸ் உள்ளே கொண்டு வந்து வச்சுருவாங்க. இன்னும் அண்ணாமலை ஒரு படி மேலே போய் அண்ணன் டிடிவி கையில் அதிமுக வரும். இந்த மாதிரி உளறல்கள்லாம் வந்தது. அந்த நேரத்துலலாம் என் போன்றோர் பேசுகிறது, கட்சி அவ்வளோ உறுதியாக இருக்குது. பொதுக்குழுவால் ஒருத்தர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஒரு கட்சி பிஜேபி எடப்பாடி தூக்கி போட்டு செங்கோட்டையன் எப்படி கொண்டு வர முடியும்? நடைமுறை சாத்தியம் இல்லாது. இல்லை ரெட்டை இலையை முடக்கிடுவாங்க. அது எப்படி பண்ண முடியும்? ஒரு கட்சியில் யார் அதிகமாக 2ஆக பிறந்துருது அப்போனா 2 பேருக்கு இப்போ 89 ஆச்சு. அப்போது அந்த சின்னத்தை முடக்கி 2 பேர் 2 சின்னம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லையே. அப்படின்னா இதெல்லாம் என்னென்னா நரேட்டிவை எல்லோரும் நம்புறது. இவர்களுக்கு விளக்கம் சொல்கிறது தான் நம்முடைய வேலை. ஒவ்வொரு விஷயத்துலையும் நரேட்டிவ் தான் ஓடிட்டு இருந்தது. நான் திரும்ப சொல்கிறேன், அவங்கக்கிட்ட பிரச்சனை இருக்கா? இருக்குது. சண்டை இருக்கா? இருக்குது. எல்லா இடத்துலையும் இருக்குது. டிஎம்கேல நீங்கள் அடிச்சுட்டு புரள்றாங்க. ஆனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை? 2026 நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம தான் ஆட்சியை பிடிக்க போகிறோம், அதுதான் வேணாம், சண்டை வேணான்றதுல இருக்காங்க. அப்படின்றது தான் என் போன்றவருடையது. 2026 தோல்வி கீழ்வி ஆச்சுன்னா அன்னைக்கு எடப்பாடி தலைமையோ இல்லை அதிமுக நிலைமையோ என்ன ஆகும் தெரியாது. இதுதான் என் போன்றவருடையது. அதனால் இவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை நோக்கி நகர்றாங்கன்னு. கூடுதலாக என்டிஏ ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. என்டிஏல அவர் வரமாட்டார், இவர் வரமாட்டார். ராமதாஸ் கையில் தான் பாமக இருக்குது. பாமக இப்போ இப்படி இல்லை. எல்லாமே நம்ம சொல்கிறோம். பாமக 90% அன்புமணிட்ட இருக்குது. மாம்பழ சின்னம், கையெழுத்து போடுறது எல்லாம் அன்புமணி அங்கே தான் போக போகிறாரு. மற்றவர்களும் வரப்போகிறாங்க. டிடிவியும் வருவார்னு தான் நான் திரும்ப சொல்லியிருந்தேன். டிடிவி எங்கேயும் போக முடியாது. அவர் என்ன நினச்சார்னா, இந்த அண்ணாமலை போன்றவர்கள் பேச்சை கேட்டு இங்கே தாவேகா ஒரு கட்சி ஏதாயிடும், நம்மளெல்லாம் கூப்பிட்டுக்குவாங்க, ஏதாவது பண்ணலான்னு. எதுவுமே நடக்கலை. தாவேகாவே இவங்க தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் டிடிவி ஒரு கட்டத்தில் ரியலைஸ் பண்ணி உள்ளே வராரு. நேற்று என்ன சொல்கிறாங்க? என்னன்னா திட்டினார் டிடிவி, இப்போ அவரே இவரோன்னு என்னன்னா திட்டினார் வைகோ, நீங்களும் அவரை ஒன்றா தானே இருக்கிறீங்க. அரசியல்ல அதெல்லாம் சகஜம்ன்ற மாதிரி போகுது. ஆனா இவங்க ஏன் சார் பிஜேபி அதை சொல்லல? ஏடிஎம்கே தலைமை எடப்பாடி அவர்கள் தான் ஏங்க சொல்லணும். சும்மா என்டிஏ லெட் பிஜேபிங்கிறது என்ன கேட்குறேன், என்டிஏ அலையன்ஸு இந்தியா அலையன்ஸுன்றதுலாம் ஒரு வார்த்தையை பிடிச்சி தொங்குறதுக்கு இந்த நரேட்டிவ் உருவாக்குறது இவங்க வேலை. இதுக்கெல்லாம் உட்காந்து ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லியிருப்பாங்க. பியூஷ் கோயல் தாங்க சொன்னார். தமிழ்நாட்டில் என்டிஏ அலையன்ஸ் உடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவோன்னு நேற்று டிடிவி பேசுகிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? டெய்லி நான் சொல்கிறேன், ஒரு செப்பு பட்டையை எழுதி இந்த சைடில் மோடி, இங்கே அமித்ஷா, இன்னும் இவங்க யாரை கேட்குறாங்களோ அவங்களாம் கையெழுத்து போட்டு இவங்க கையில் கொடுத்தா தான் அடங்குவாங்க. இது எல்லாம் நரேட்டிவ்ங்க. ஒன்றை ஜொல்லாவலன்னாங்களே இந்த மாதிரி ஒவ்வொரு இது. அதே நேரத்தில் இங்கே பாருங்கள், அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க. ஆனால் இவர்கள் கையில் தானே ஊடகங்கள் இருக்குது, இவர்கள் கையில் தானே எல்லாமே இருக்குது. அதனால் இதை பற்றி யாருமே டிஎம்கே காங்கிரஸ் மேட்டரை இந்த இது பேசுவாங்களே, இங்கே லைட்டாக தும்முனாலே பெருசாக்குவாங்களா, அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் மீறி சமூக வலைதளத்தில் பேசுறது தான் ஓடிக்கிட்டு இருக்க தவிர, இந்த டிபேட்டாக கொண்டு போய் கூட்டணி முறியுமா, இதாகுமா அதாகுமா எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதை பற்றி பேசவே மாட்டாங்க. இன்றைக்கி உதயநிதியுடைய இளைஞர் அணிக்கு எவ்வளோ சீட்டுகள் வேணுன்றதில் பெரிய தகராறு ஓடிட்டு இருக்குது. மருமகன் சபரீசன்ட்டு இருக்கிற அந்த பெண் நிறுவனம் அவங்க தான் இந்த வேட்பாளர்களை இறுதிப்படுத்தி அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட் தான் அங்கே ரீச் ஆகும். அப்போ அது அவர்களுடைய டாமினேஷன் பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது.
இன்னொரு பக்கம் சீனியர் அமைச்சர்கள் நமக்கு சீட்டு இருக்கா, நம்ம ஆதரவாளர் சீட்டு இருக்கான்னு ஒரு பக்கம் ஓடுது. கனிமொழி ஒரு பக்கம் ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூட்டணி இது இது உள்ளக. வெளிய கூட்டணி கட்சிகள் நமக்குரிய 6 தொகுதின்றது டபுள் டிஜிட்டா கிடைக்குமா? கிடைக்காதா? திருமாவளவன் என்ன பிரச்சனை? இவரு ராமதாஸ் உள்ள வந்தாருன்னா, நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது? அவர் வருவதற்கு வாய்ப்பு இல்ல சார்? ராமதாஸ் குழப்பமான மனநிலையில இன்னைக்கு 3 பேர் குழப்ப மனநிலையில இருக்காங்க. 3 தலைவர்கள். 1 ஐயா ராமதாஸ், 2 ஓபிஎஸ், 3 விஜய். இந்த 3 பேருடைய குழப்பம் அவர்களையே அழிக்கிறது. ஐயாவுக்கு என்ன பிரச்சனை? அரசியலை தாண்டி நான் உருவாக்கின கட்சி, நான் பார்த்து என் பையன் நான் உன்னை கொண்டு வரேன். நீ வந்து கட்சியை எடுத்து வச்சுட்டு நீ இது பண்ணுறியா? உன்னை நான் நீக்கிட்டேன். ஐயா, உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இல்லை ஐயா. உங்கள் பதவின்றதே ஒரு சும்மா ஒரு கௌரவ பதவி தான் ஐயா. எந்த முடிவும் எடுக்க முடியாது ஐயா. அப்படின்னா யார் அவர்கிட்ட போய் சொல்கிறது? இல்லை அவருக்கு அது தெரியாதா? இவ்வளோ வருஷம் அரசியல் இருக்காரு, ஏன் இது அவருக்கு தெரியல? அதை மாம்பழ சிம்பல் யூஸ் பண்ணக்கூடாது, எலெக்ஷன் கமிஷன் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நேத்து அவர் பேசியிருக்காரு சார். அதெல்லாம் அந்த மாதிரி தான் ஐயா அந்த அளவுக்கு போயிட்டாரு. கொடுக்காமையா ஆகஸ்ட் 2026 வரைக்கும்னு சொல்லிட்டு லெட்டர் இவருக்கு வருது. கோர்ட்டுக்கு போகிறாங்க. கொடுக்காமையா இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டு ஆரம்ப நிலையிலே நிராகரித்து இங்கே இதுக்கெல்லாம் வராதீங்க, உரிமையல் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு அமுச்சு விடுது. அதனால் கூட இருக்கிறவங்களும் சரி இவங்களும் சரி இந்த அரசியல்வாதிகள் பேசுறது எதையுமே நீங்கள் கணக்கில் வச்சுக்கூடாது. நேற்று வரைக்கும் துரோகி அவர் முதலமைச்சர் வேட்பாளர்னா நான் இது பண்ண மாட்டேன், தூக்கு மாட்டிக்கிற அளவு டிடிவி பேசினார். இன்னைக்கு ஒன்றா இருக்காங்கல்ல. குழப்பத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லி ஓபிஎஸ் குழப்பத்துல இருக்கிறவங்கன்ட்டு ஒருத்தரை பத்தி பேசிட்டீங்க. அடுத்து ஓபிஎஸ் விஜய் வருவோம். அப்போ ஐயா வந்து இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னாருன்னா இந்த பாமகவை அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். நான் துறவரம் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தாலும் அன்புமணிகிட்ட தான் கட்சின்னு அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். நான் திமுகவுக்காக வாய்ஸ் கொடுக்குறேன், எங்கள் ஆளுங்க ஒரு 5 பேருக்கு உதயசூரியனில் இல்லை ஏதோ ஒரு சின்னத்தில் நிற்க வைங்கனாலும் சொன்னாலும் பாமக இவர்கிட்ட தான் அப்படின்னு அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் பெரிய குழப்பம் இல்லை. ஐயா இருக்கார், என்ன முடிவு எடுக்க போகிறாரு தெரியாது. ஒருவேளை வாய்ஸ் கொடுத்துட்டு போகிறாருன்னு வச்சிங்களேன், அதை திமுக பயன்படுத்திக்கும். ஏன்னா ஐயா கொடுக்குற வாய்ஸு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அது வாக்களிக்கிறவர்களுடைய ஒரு குழப்ப மனநிலை ஏற்படுத்தும். ஆனால் அதை தாண்டி சின்னம் தான் தீர்மானிக்கும். பல இடங்களில் ஓட்டு போட போகிறவன் மாம்பழத்தில் போட்டுருவான். இருந்தாலும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு 5 பேர் பாமக சார்பாக திமுக டிக்கெட் கொடுத்து உதயசூரியன்லேயே அதில் நிற்க வைக்கிறாங்கன்னா 5 பேரையும் பாமக நிற்கிற தொகுதியில் நிற்க வைப்பாங்க எதிர்த்து. அதுலேயும் ஒரு குழப்பம் வரும். இந்த மாதிரி ஐயாவுடைய அந்த ஆனா அதுக்கு எதுக்கும் வாய்ப்பு இல்ல சார். திருமாவளவன் அவர்கள் ரொம்ப ஸ்டபன்னா இருக்காரு. ஒரு ஸ்டபன்னா வெளியே போங்கன்றுவாங்க. ஏன்னா பிரேமலதாட்டையும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க அப்படி பார்க்குறாங்க. அதனால் இது ஒரு பிரச்சனை வச்சிங்களேன். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் இன்னை வரைக்கும் அவரால் தெளிவாக முடிவெடுக்க முடியல. டிடிவி கூட பாருங்களேன், கரெக்டாக ஒரு முடிவு எடுத்துட்டார். இதுக்கப்புறம் இவங்க ட்ராவல் வேறு மாதிரி இருக்கும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணா தம்பி அப்படின்னு சிவகுமார் பாணியில் அந்த வைப்ரேஷனோட நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ஏன்னா சண்டை மேலே தான், கீழே பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியில் அதிமுகவில் அந்த இது இருக்காது. திமுகவோட அதிமுகட்ட ஒரு இது இருக்கும். எல்லோருக்கிட்டையுமே ஒரு திமுக மேலே உள்ள கோபம், நம்ம வரணும், அந்த ஆட்சி போயிடுச்சு, இந்த இவங்க கையில் போய் நம்ம பிரிஞ்சு இருந்து தீ கொடுத்துட்டோமேன்ற கோபம்லாம் இருக்குது. அது எல்லாமே இப்போ எல்லாமே சரி செய்யப்படும். அதனால் ஓபிஎஸ்ஸு இந்த மாதிரியே சுற்றிட்டு இருந்தான்னா ஒன்றும் இல்லாமல் போயிடுவார். இப்போவே கிட்டத்தட்ட அதுதான். 3வது விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, அவர் கட்சியை ஆரம்பிக்கிறதே அவருக்கு பிரச்சனை. ஒரு கட்சி ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கணும். கட்சி ஆரம்பித்தா என்னென்ன பிரச்சனைகள் வரும், கட்சினா எப்படி நடத்தணும், கட்சியில் யார் யார் நிர்வாகியாக இருக்கணும், வெளியிலேருந்து வரவங்களை பற்றி என்ன முடிவு எடுக்கணும், கட்சிக்குள்ளே பொறுப்பு கொடுக்குறது எப்படி, பொதுச் செயலாளர் எப்படி இருக்கணும், பொலிட்டிக்கலாக நம்ம எப்படி எப்படி போகணும், என்னென்ன பண்ணணும், இது எதுவுமே யோசிக்காமல் ஆசை மட்டும் வச்சுக்கிட்டு வந்தாச்சு. இப்ப அவருக்கான ஆப்ஷன் தான் என்ன சார்? காங்கிரஸோட போறது ஒரு ஆப்ஷன் பேசிக்கிறாங்க. காங்கிரஸ் அதை ஒத்துக்கணும்ல. அரசியலை வந்து அவரு இந்த வாட்டி தேர்தலை வந்து புறக்கணிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்ட்டு பல தகவல்கள் வந்து அது உருட்டல் மன்னர்கள் உருட்டுறதுங்க. அப்ப தனித்து நிற்பாருன்றீங்களா? தனித்து நிற்கணும் அல்லது பாஜகவோட போகணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள போகணும். சரி, இப்போ என்டிஏக்குள்ள வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீட் ஷேரிங் வந்து எப்படி போகும் சார்? இப்போ அதிமுக வந்து குறைந்தது ஒரு 150-60 இடங்கள்ல இருந்தாதான் தனி பெருமையோட அவங்க ஆட்சி அமைக்க முடியும், பெரும்பான்மையோட, இல்லைங்களா? இப்போ மற்ற கட்சிகள் எல்லாத்துக்கும் வந்து மிச்சம் இருக்கிற சீட்டு பிரிச்சு கொடுக்கும்போது விஜய் அவர்களுக்குன்ட்டு அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இதுக்கப்புறம்? இப்போ இருக்கிற நிலைமையில நீங்க ஜெயிக்கிற அந்த பர்சன்டேஜ் வந்து ஒரு 60லேருந்து 65%. யாருக்கு? என்டிஏ கூட்டணி. அப்போ விஜய் பிரிக்கிற வாக்குகள் என்டிஏக்கு சாதகமாக முடியும். அவர் பிரிக்கிற பெரும்பாலான மேக்சிமம் பர்சன்டேஜ் டிஎம்கேவுடைய கோர் ஓட்டு, பல தடவை பேசிட்டோம்.
அப்போ அங்கே ஒரு 18% கிட்ட பிரிக்கிறார். இங்கே ஒரு 7% பிரித்து இவர் ஒரு 25% வாங்குறாருன்னா, இந்த 25%ன்றது 2,00,000 வாக்குகள் பதிவாகிற இடத்துல ஒரு 50,000 வாக்குகள். இந்த 50,000 அவருக்கு வெற்றியை தராது. ஆனால் ஒரு மரியாதையை கொடுக்கும். அங்கே குறைஞ்சி போய் 27%னா ஒரு 54,000 வாக்கு 55,000 வாக்கு வாங்குறாங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வருவாங்க. சீட்டுகள் பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இது பிரிவுனால அங்கே ஒரு 7% போச்சு, ஒரு 34%னா அவங்க 68,000 வாக்குகள்னா, இந்த இதில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு அவங்க குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பல தொகுதிகளில் ஜெயிப்பாங்க. இன்னொரு 2016 இன்னொரு பெரிய மக்கள் நல கூட்டணியாக விஜய் மாறுவார். இது வழக்கமாக நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு வெற்றி பெறும் பொழுது ஒரு 160 சீட்டு அப்படி ஜெயிக்கிறாங்க. டிஎம்கே சைடில் ஒரு 60 சீட்டு ஜெயிக்கிறாங்க. இவர் ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறார்ன்ற மாதிரி தான் போகும். இல்லை 0 கூட ஆயிடலாம் அவங்க. கிட்டத்தட்ட மக்கள் நல கூட்டணி மாதிரி தான். அப்போ 160 ஜெயிக்கணும்னா அதில் மெஜாரிட்டி ஏடிஎம்கேக்கு வரணும்னா ஏடிஎம்கே 164 தொகுதிக்கு மேலே நிற்கணும். 164 நின்று 70 தொகுதியை இவர்களுக்கு கொடுக்கணும். இதில் மேஜர் பார்ட்டி யாருன்னா பிஜேபி, அவங்களுக்கு 25-30. அடுத்த மேஜர் பார்ட்டி பாமக ஒரு 18. அடுத்த மேஜர் பார்ட்டி தேமுதிக வந்தால், மற்றவர்களெல்லாம் 10, 5, 5, 8 சிங்கிள் டிஜிட்டில் கொடுத்துடலாம். பல பேரை ரெட்டையில் நிற்க வச்சிடலாம். அதனால் பெரிய பாதிப்பு இல்லை. இதுதான் 164க்கு நான் சொல்கிறது. 164 70 தொகுதி வெளியே. விஜய் வராரு வச்சுக்கோங்க, அந்த விக்ட்ரி பர்சன்டேஜ் 90% மாறிடும். ஏன்னா இவருடைய பர்சன்டேஜ் இவங்களுடைய பர்சன்டேஜ் சேரும் பொழுது கிட்டத்தட்ட 50 தாண்டிடுவாங்க. 2019 எப்படி திமுக பெருவெற்றி பெற்றதோ அந்த பர்சன்டேஜ் வந்துடுவாங்க. அப்படி வந்தால் நேற்று அவர் எடப்பாடி சொன்ன மாதிரி 210 தொகுதிகள்ன்றது சாதாரணமாக அடிக்கலாம். பிளாஸ்ட்டு. அப்போ நீங்கள் வெற்றி பர்சன்டேஜ் 90%, 85%னா ஏடிஎம்கே இதற்காக 144 சீட்டில் கூட தைரியமாக நிற்கலாம். அப்போ 144 நின்னா 130 வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இந்த பர்சன்டேஜ். அப்போ 144னா மீதி 90 தொகுதிகளை வெளியே கொடுக்கலாம். அதில் விஜய்க்கு ஒரு 45னா 45 சீட்டு மீதி இருக்குன்னா, பாஜகவுக்கு 25னா மீதி 20 பாஜகவுக்கு 25 கூட தேவையில்லை. 20னால அவங்களுக்கு விக்ட்ரி பர்சன்டேஜில் 16 சீட்டுக்கு மேலே ஜெயிக்கலாம். இவங்களுக்கு 15 சீட்டு கொடுக்குறீங்கன்னா பாமகவுக்கு குறைஞ்சது 12, 10 சீட்டு ஜெயிக்கலாம். தேமுதிக வந்தாலும் வராட்டும் தேவையில்லை. மற்றவர்கள்லாம் சின்ன இதுதான். 5 சீட்டு 10 கேட்ட இடத்துல 5ன்னா 4 ஜெயிக்கலாம். கிளம்புன்ற மாதிரி போகும். அது ஒரு மெகா கூட்டணியாக மாறும். பீகார் மாதிரி 202 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ இதுதான் நான் பார்க்குற ஒரு ப்ரெடிக்ஷன். இப்படி தான் நகரும். இதில் என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவர் தான் முதல்வர் வேட்பாளர் வந்துட்டார், இப்போ எப்படிங்க அவர் போய் அங்கே இதுன்னு. விஜயகாந்த் கூட வந்தார், நான் இறைவனோடு தான் கூட்டணின்னாரு. ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவும் அப்படி போய் நின்றுனாங்க. நான் போய் விஜயகாந்த் கூடயா நான்லாம் இருந்தாங்க. இந்த சைடு விஜயகாந்த் முறுக்கி நின்னார். ஷோன்ற கேரக்டர் இன்னும் சிலர் இல்லை அப்படி இல்லை இப்படி தான் சேரணும்னு சொன்னதுனால 2011 பெருவெற்றி. சேம் அதே தான். 1 ஸ்டெப் ஃபார்வேர்டு போகிறது முன்னாடி 2 தடவை பின்னாடி போகணும். ஒரு அடி முன்னால் 2 அடி பின்னாடி வச்சா தான் நீங்கள் பாய முடியும். இதுதான் நான் பல தடவை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ விஜய் நீங்கள் உங்களோட நினைப்புலாம் சாத்தியமாகுன்றது அர்த்தம் இல்லை. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னா விஜய்க்கு ஈஸியா. இதில் அவருக்கு குழப்பம். யதார்த்தத்தை புரிஞ்சுப்பாருன்ட்டு அதை தான் எதிர்பார்க்கறீங்களா? குழப்பம்ன்றேன். அந்த குழப்பம் ஏன்னா நீங்கள் இப்ப ஆல்ரெடி காலம் தாழ்ந்து போயிடுச்சுல்ல சார் ரொம்பவுமே. ஒன்றும் கிடையாது. நீங்கள் 96ல் இவர் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்தார், மூப்பனார். இப்படி தான் நடந்தது. நான் தான் சொன்னேன்ல, கடைசி நிமிடம் வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி கூட்டணினா ஏடிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி. டிஎம்கே 2ஆக பொழந்து கிடக்குது. திடீர்னு ஒரு மாதத்துக்குள்ளே மாற்றம் நடந்து பயங்கர மெகா கூட்டணியாக மாறிடுச்சு டிஎம்கே கூட்டணி. அதனால் அரசியல் நான் சொன்னதை தாங்க குருமூர்த்தி துக்ளக் விழாவில் பேசுகிறாரு. அன்னைக்கு வைகோ தப்பான முடிவெடுத்தார், நான் தான் முதல்வர், நான் தான் எல்லாமே யதார்த்தத்தை பார்க்க மறந்து பண்ணி லாஸ்ட்டில் ஒன்றும் இல்லாமல் போனார். சேம் அதே தான் விஜய் பண்ணுறாரு. யதார்த்தத்தை பார்க்க மறுக்கிறாரு. வைகோக்காவது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. 19 திமுக மாவட்ட செயலாளர்கள், பெரிய அளவில் கிளை, அந்த ட்ரைனிங்கு எல்லாம் இருந்தும் அவர் மண்ணை கவுனார். ஏன்னா அலை எதிரில் மாறிடுச்சு. சேம் அதே தான். இப்போ என்டிஏ ஜெயிக்க போகிறது இந்த ஒன்றும் இல்லை. டிடிவி வந்த பிறகு நேற்று நடந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்த அந்த சூழ்நிலையை இப்பயும் பொருத்தி பாருங்க. ஊரங்க என்ன பேச்சு, என்டிஏ மாறிடுச்சு. அது டிடிவி வந்ததுக்கு அப்புறமா தான் ஏன் எல்லாரும் இந்த பெர்செப்ஷனை ஏன்னா மாத்திருக்காங்க இவர்கள் சார்? விரித்த வலையில இவர்களே விழுந்துட்டாங்க. இவங்க தான் அந்த வலையை விரிச்சாங்க. ஒன்றும் இல்லை ஏடிஎம்கே. ஏன் இல்லை, இவங்கெல்லாம் வெளியே போயிட்டாங்க. தென் மாவட்டத்தில் ஒன்றுமே இல்லை. டிடிவி வெளியே இருக்கிறார். ஓபி இவங்க என்ன நினச்சாங்கன்னா, நான் தான் சொல்கிறேன்ல, இவங்கெல்லாம் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினச்சாங்க. அதை அமித்ஷா சாத்தியமாக்கியிருக்கார். அப்போது
இவங்க என்ன சொன்னாங்க, இவங்கெல்லாம் சேர்ந்தா ஸ்ட்ராங்கு அப்படின்னாங்கல்ல, சேர்ந்துட்டோன்னே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்போ இவர்கள் விரிச்ச வலையில இவங்களே விழுந்துட்டாங்க. ஜனங்க அதான் நம்பியிருந்தாங்க. இப்போ அது இன்னும் தேர்தல் நெருக்கத்தில திருமதி சசிகலாவை வாய்ஸ் கொடுக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். தீய சக்தி திமுக வீழ்த்த வேண்டும். இதுதான் புரட்சித் தலைவரின் எண்ணம். இதுதான் அம்மாவுடைய எண்ணம். இதுதான் என்னுடைய எண்ணமும். அதற்கேற்றாற் போல் வாக்களிங்கன்னா முடிஞ்சது கதை. சரி, இப்போ அமமுகல இருந்து 4 பேர் திமுகல இணைந்திருக்காங்க இல்லையா? டெப்யூட்டி ஜெனரல் செக்ரட்டரி மாணிக்க ராஜா. அப்படி ஒருத்தர் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. தெரியும். சோ அவங்க யாருக்குமே வாய்ஸ் அப்படி ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறீங்களா? நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ம். ஒரு அலை உருவாகும் பொழுது டிடிவி தினகரன் அமமுக சேர்ந்துக்குது. இப்படி தான் மாறும். இப்போ இவர்கிட்ட வந்து பெரிய அளவு ஓட் பேங்க் இல்ல. ஆனால் உளவியல் ரீதியாக ஒரு 10% இருப்பான். இது ஸ்ட்ராங்கான கூட்டன்றா. இதுதான் போடணும். சோ விஜய் ஒண்ணுமே இல்ல. அமமுகக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு ஓட் பேங்கோ பவரோ இப்ப இல்ல அப்படின்னு இல்ல. சொல்றீங்களா? ஆமா இல்ல. நான் இதை பல ம். தடவை சொல்லிட்டு வரேன். அவர் கூட ம். போனது 18 பேர் மாவட்ட செயலாளர்கள், ம். எம்எல்ஏக்கள். இன்னைக்கு யாருமே அவர் கூட இல்ல. செந்தமிழ் மட்டும் தான் இருக்காங்க. ம். ஆனால் இவர்கள் ஒரு கருத்தை உருவாக்குனாங்கல்ல, உளவியல் தாக்கம். அந்த உளவியல் தாக்கம் இவங்களே அடிக்குது. இப்போ டிடிவி அங்கே போயிட்டாரு. டிடிவி வந்துட்டாரு. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 10% 15% இருப்பான். ஜெயிக்கிற கட்சி ஓட்டு போடணும்னு. அவன் இதை முடிவு பண்ணுவான். விஜய்லாம் ஒன்றும் இல்லையா, அவன் கட்சியே ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, இவனுக்கு ஓட்டு போட்டுன்னா போகுது, இவங்க ஸ்ட்ராங்கு, இவங்களுக்கு போடலாம். இப்படி தான் மாறும். அதற்கு தான் நான் சொன்னது, டெமி பீஸாக இருந்தால் கூட சேர்த்துக்குங்க அப்படின்னு. சேர்த்துக்கிட்டு படம் காமிக்கணும். இந்த காட்டில் மிருகங்கள் சண்டை போடும்போது டக்குன்னு உடம்ப உயர்த்தி அந்த ரெக்கையெல்லாம் விரித்து காமிக்குமா. ஏன்னா பெருசாக படம் காமிக்கிறது. கலைஞர் அதில் கில்லாடி. அந்த கில்லாடி தந்த பல்லுங்கன்றேன். சரி, இப்ப 27ஆம் தேதி விஜய் அவர்களின் ஜனநாயகன் படம் பற்றிய தீர்ப்பு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இது எதை நோக்கி போகும் சார்? படம் எனக்கு வந்து ஒரு வெளியில சந்தேகம் வருமா? இருந்துகிட்டே இருக்குதுங்க. ம். கேட்டது கிடைத்ததுன்ற மாதிரி கேட்ட ம். உடனே அது விசில் சின்னம் கிடைச்சிச்சு. ம். அதான் அவங்க சோ எதை விஜய் கேட்டாலும் ஒத்துட்டு என்டிஏ பக்கம் வந்துடுவாருன்றீங்களா? நடக்கலாம். ஆதவ் அர்ஜுனா இப்ப சமீபத்துல ஏங்க அவர்லாம் press- விட்டுருங்க. இல்ல அது மாத்திரம் சொல்லிடுங்களேன். குரான் மேல சத்தியம் பண்றவருங்க. ஆடை வாங்குறது வெட்டுறதுக்கு தான் அப்படின்னு என்டிஏ கூட்டணியில ஒருத்தரா வர்றத வந்து அவர் கமெண்ட் அடிச்சிருக்காரு. அப்ப இப்ப இவர் சேர்ந்துடுவாருன்னா இந்த சமயத்துல இவர் இதை சொல்லுவாரா? டிடிவி தான் உதாரணம். ம். முந்தானத்து வரைக்கும் டிடிவி என்ன சொல்லியிருந்தாரு? சோ அதனால எதுவும் ஏங்க நடக்கும். விஜய் தாங்க அங்க. ம். செங்கோட்டையன் விஜயை பார்த்தாரா? கடைசியா பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு கேளுங்க. 30 நாள் இருக்கும். ஈரோடு நடந்தல கூட்டம். அப்பதான் கடைசியா பார்த்துருப்பாரு. டிவியில தான் இப்ப பார்த்துருப்பாரு நம்மள மாதிரி. விஜய் தான் அங்க. விஜய் பார்த்து என்ன முடிவு எடுக்கிறாரு தான். இவங்க எல்லாம் தலைவர் இவங்களாம் என்ன பெரிய அப்படியே திமுக தலைவரா. தலைவர் தான் நான் சொல்றேன். இவங்களே இப்போ ஒரு யோசனை சொல்றது. அந்த யோசனை தலைவர் சொன்னார்னு. தலைவர் எங்களுக்கு ஆணையிட்டு விட்டார், வழிகாட்டுன்னு அவர் யோசிக்கிறார் விஜய். நான் எப்போ சொன்னேன்? நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன. நல்லா உருட்டுறீங்க அப்படின்னு. இது தலைவர் ஏதோ சிந்தனை சிற்பி மாதிரியும், இவங்க ஏதோ அவர் தலைவர் கூப்பிட்டு இதெல்லாம் சொன்ன மாதிரியும். 0 டாலரண்ட். பொலிட்டிக்கலில் 0. அதனால தான் கரூர் சம்பவம் நடந்தோன்னா ஓடுனீங்க தொல்லை திடிக்க. நின்று சந்திக்கிறவன் தான் தலைவர். என்ன நடந்துச்சு? கூட்டம் நடத்துகிறோம், ஒரு கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுத்தியா ஜனங்களுக்கு? இந்த மாதிரி பண்ணிட்டியே சரி, ஆனா பேசுகிறவங்க. அந்த சம்பவம் நடந்த அப்புறம் கூட பொதுமக்கள் கிட்ட சப்போர்ட் அதிகமா இருந்தது. அப்ப நடந்த மாணவர்கள் கூட்டங்கள் எல்லாம் கூட விஜய்க்கு ஆதரவா ரொம்ப பேசினாங்க. ஆனா சமீபத்துல அதை வச்சு எதிர்த்து இப்ப வந்து நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன காரணம்னா 2 காரணம். ஒன்று, விஜய் ஓடினதை இவர்கள் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டிஎம்கே. அப்போ ஜனங்களுக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்தே திமுக ஒருத்தர் அடிக்குதுன்னா அவன் நல்லவன் அப்படின்ற ஒரு இது நான் பல தடவை நான் பேசியிருப்பேன். எம்ஜிஆர் அடித்ததுனால பெண்கள் வாக்கு எம்ஜிஆருக்கு அதிகரிச்சுது. ஜெயலலிதா அடித்தோன்னே என்ன ஒரு லேடியை போய் அவங்க ஆட்சியே போச்சு, அவங்கள போய் ஜெயிலில் தூக்கி வைக்கிறியா? ஏன் எந்த வீட்லையா சேலை 50 சேலை இருக்காது? இந்த மாதிரி வீடுல பூந்து எடுத்து காமிக்கிறேன். இதுதான் கோபம். 2 வருஷத்தில் 98ல் 30 சீட்டு எம்பி சீட் ஜெயிச்சிட்டாங்க ஜெயலலிதா. ஜெயலலிதாவும் ஒதுங்கி போகிறவங்கள போய் துரத்தி அடிச்சு அவன் திரும்பிக்கிட்டாங்க. விடமாட்டேன்டா ஒன்றுன்னு திரும்பிட்டாங்க. இந்த வேலையை டிஎம்கே பண்ணோம். அந்த வேலையை பண்ணோன்னே விஜய்க்கு மேலே ஒரு அனுதாபம் கொடுது. இன்னொன்று, அதிமுக பாஜக இறங்கி அடிக்கிறாங்க விஜய்க்கு ஆதரவாக. அப்போ மாற்று சிந்தனை வருது. ஆமாண்ணா, பொறுப்பு உனக்கும் இருக்குல்ல, காவல்துறைக்கும் இருக்குல்ல, ஏதாவது ஒரு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வர ஆரம்பிக்கும் போது விஜய் சைடு சேருது. அதோடு சேர்ந்து சிபிஐ விசாரணை வருதில்ல, அதில் அவங்க சொன்ன கோட் பண்ண விஷயங்கள் எல்லாம் இதை விஜய் கரெக்டாக பயன்படுத்திட்டு என்டிஓட இது பண்ணியிருந்தாருன்னா மரண அடி. இது எல்லாம் வந்தவொடனே இந்த டீம் தான் நீங்கள் சொன்னீங்களா, அந்த ஆதவ அர்ஜுனா இதெல்லாம் வந்துக்கிட்டு இதெல்லாம் டிஎம்கே ஸ்லீப்பர் செல்லு வந்துக்கிட்டு தலைவரை நமக்கு 40% வேறு லெவலு, டேட்டு மட்டும்தான், டைம் மட்டும்தான் அப்படின்ற லெவலுக்கு
அப்போ முட்டு சந்துக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுதான் விஷயம். இவர் இப்போ இந்த விவகாரத்தில் யதார்த்தத்தை உணர்ந்தாருன்னா அவர் என்டிஏ போவார், இல்லைன்னா முட்டு சந்து தான். நான் இப்போவும் சொல்கிறேன், விஜய் தேர்தலில் நிற்க மாட்டார், தனியாக நின்னா. இறுதியா ஒரு கேள்வி சார். இப்பவே என்டிஏ கூட்டணியோட அமைப்பு எல்லா கட்சியிலயும் உள்ள கொண்டு வர்றது முதற்பட எல்லாமே பிஜேபி தலைவர்களோட ஆளுமை தான் வந்து அதிகப்படியா இருக்கு. நேற்றைய தினம் தினகரன் அவர்கள் கூட அமித்ஷா அவர்கள் மோடி அவர்கள் சொன்னதா கேட்டுக்கிட்டதால தான் இந்த கூட்டணிக்கு வரத்துக்கு நான் ஒப்புக்கொண்டேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு அதிகப்படியான பவர் இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள நமக்கு தெரியுது. இப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்து எடப்பாடி அவர்கள் முதலமைச்சரா வந்ததுக்கு அப்புறமாவும் பிஜேபியோட ஆளுமை அங்க அதிகப்படியா இருக்குமா? அத சாதுரியமா எடப்பாடி அவர்கள் எப்படி நிறுத்தணுமோ நிறுத்துவாரா? இது ஒரு சந்தேகம். எடப்பாடி பற்றி நான் சொன்னேன்ல, இவங்க கணிப்பு வந்து மிக தவறுன்றதை பல தடவை நிரூபிச்சிருக்காருன்னு. ஒரு கட்டத்தில் 2021 நம்ம கிட்ட தானே, நம்மளை நம்பி தானே ஆட்சி நடத்துகிறாங்கன்ட்டு இதே எல்முருகன் தலைவராக வந்தோன்னே வேல் யாத்திரை போனார், ஞாபகம் இருக்கா? பல இடங்களில் வச்சு செஞ்சு விட்டார் எடப்பாடி. அதை தாண்டி 90 சீட்டு நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு செய்வோம்லாம் சொன்னாங்க. இவர் கூட போய் முன் சீட்டில் இப்படி உட்காந்துருந்தார். யார்? ஓபிஎஸ். அன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஓபிஎஸ் பாடி லாங்குவேஜ் எப்பவுமே இப்படிதானே. பாடி லாங்குவேஜ் உங்களுடைய மனதை பொறுத்து தான் அமையும். புரியுதா? ஏன் போலீஸில் நிற்க சொல்கிறாங்க? ஏன்னு ஒரு இடத்துல மைக் பிடிக்கும் போது நம்ம இது பண்ணுறோம். நம்ம உள்ளத்தில் நம்மளை நம்ம மதித்தா நம்ம ஸ்டவுட்டாக இருப்போம். நம்மளை இதுவாக நினச்சின்னா, நாய் பார்த்துறீங்களா? ஒரு தெருவில் இருந்து கிராஸ் பண்ணும்போது இன்னொரு நாய் பார்த்தா வால் உள்ளே போயிடும் நாய்க்கு. ஏன்னா அது நான் உனக்கு அடிமை அப்படின்ற மாதிரி காமிக்கிறது. இதில் எல்முருகன் உட்பட சொன்னப்போ நாங்கள் தான் என்ன 90 சீட்டு 20 சீட்டு தான் அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தினது எடப்பாடி. அதை விட்டுருங்க. இந்த கூட்டணி பிரிஞ்சு சேர்ந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுன்ற முடிவை பாஜக கையில் எடுக்குது. டிடிவி வேணாம், ஓபிஎஸ் வேணான்னு சொல்ல வைக்கிறாங்க. ஆனாலும் நானாக கூட அப்போ சொல்லியிருப்பேன், வேணான்னு சொன்னாலும் அமித்ஷாவுக்கு தமிழ்நாட்டில் டிஎம்கே வீழ்த்துறதுக்கு உளவியல் ரீதியாகவும் இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் பண்ணுன்றதில் உறுதியாக இருக்கார். அந்த வேலையை அவர் எடப்பாடிகிட்ட பேசிட்டு பண்ணுவாருன்னு. அதே தான் நடந்தது. நாங்கள் பார்த்துக்குறோம், என்னமோ பண்ணிட்டு போங்க, என்கிட்ட அவங்க வரக்கூடாது. இதில் கூடுதலாக நேற்று நடந்தது தான் நெகிழ்ச்சியான விஷயம். நான்லாம் கூட இதை எதிர்பார்க்கல. நான்லாம் என்ன நினச்சேன், ஏதோ லைட்டாக ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு. ஆனால் நேற்று அவர் புகழ்றது தான், இவர் புகழ்றதுன்ற மாதிரி ஒரு மாதிரி நாங்கள் எல்லோரும் அம்மாவின் பிள்ளைகள்ன்ற லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறது தான் உண்மை. அவர் தான் இவங்களுக்கு எதிராக தானே நிற்கிறாரு. அப்போ அந்த சமாதான பேச்சுவார்த்தை எங்களுக்கு தேவையே இல்லைன்னு ஏடிஎம்கே முடிவெடுக்குது. இல்லைங்க நான் பேசுகிறேங்க, ஸ்ட்ராங் பண்ணுங்க கூட்டணின்னு பிஜேபி முன்கை எடுக்குது. அப்போ முன்கை எடுக்கிற பிஜேபி சொல்கிற பேச்சு சாமபேதம் தானம் தண்டா, அது பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அது சொன்னால் நாகரிகமாக இருக்காது. அப்போது டிடிவி வர்றாரு, அதை மேடையில் சொல்கிறாரு. அது அவருக்கும் ஒரு கௌரவம் தானே. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, நீங்கள் சொன்னீங்கல்ல ஆட்சி அமைத்த பிறகு பிஜேபி டாமினேஷன் இருக்குன்னு. 2 விதமாக நான் அதை சொல்கிறேன். திமுகவோ அதிமுகவோ தனி பெரும்பான்மை வந்தால் அவங்க தான். இப்போ ஏடிஎம்கே தனி பெரும்பான்மை வந்துடுச்சுன்னா அவங்க ஆட்சி தொடரும், இவர்கள் கூட இருப்பாங்க. இவங்களுடைய கோல் 2029 தான். அதனால் பழையபடி கிறுக்குத்தனம் எதுவும் பண்ண மாட்டாங்க, இந்த ஆட்சியோடு போகும். ஒருவேளை மெஜாரிட்டி வரல, ஒரு 100 சீட்டு வருது ஏடிஎம்கேனா, அன்னைக்கு நீங்கள் சொன்ன எல்லாம் நடக்கும். பிஜேபியுடைய உண்மை முகத்தை அதிமுக பார்க்கும். அதுலேயும் எடப்பாடியுடைய ஆளுமை வெளிப்பட்டுச்சுன்னா இவ்வளோ மினிஸ்டர் உங்களுக்கு இது நானுன்றதை கொண்டு போவார். அதனால் கலைஞருடைய ஆளுமையை நம்ம பார்த்துருக்கோம் 2006. அந்த மாதிரி நடக்கலாம். நன்றி. அருமையா பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் வேறொரு நேர்காணல்ல சந்திப்போம். வணக்கம்.